கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஹல்லேலூயா. நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. எந்தெந்த சூழ்நிலையிலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்கள் என்று வேத வசனம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இந்த நாளிலும் எந்த சூழ்நிலையிலே பயத்தோடு பலவிதமான பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் தேவன் மாற்றி தருவார். நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். புதிய நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. இந்த நாளையும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தால் முத்திரைப்படுங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உங்கள் சித்தத்துக்குள்ளே அப்பா நாங்கள் நடக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் அப்பா கர்த்தர் வேலை அடைங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்கள் பிள்ளை நிரப்புங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. ரட்சிப்பின் வசதி தாங்கப்பா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால் எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டும். அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புங்கப்பா. விசேஷம் எங்கள் சிந்தனை கிறிஸ்துவோட இணைவட்டும். எங்கள் இதயத்துக்குள்ளே கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று விதசம்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்புராஜா. விசேஷமாக யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எங்கள் உடம்போட ரத்தமெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமாக மாறட்டும். எங்களோட அவைகளெல்லாம் கிறிஸ்துவோட அவையமாக மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அப்பா விசேஷமாக உங்களோட ரத்தத்தினால கழுவி உங்களுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை வைங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பம் பழுகி பெருக கர்த்தர் அப்பா சகல காரியத்திலையும் ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை திருப்தியாக நிரப்பி ஆசீர்வதிங்க. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும். உங்கள் ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் நாமத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் பேசுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ.